हाँ जल्दी नोटबुक लाओ, गृह कार्य दिखाओ. நோட் புக்கை கொண்டு வா, ஹோம்ஒர்க்கை காமின்றீங்க. உங்களுக்கு டைம் ஆகல ஸ்கூலுக்கு. बहाने मत बनाओ. டோன்ட் கிவ் எக்ஸ்கியூஸ்ன்றீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கிவ் மீ சம் டைம். हिंदी में बोलो. मुझे थोड़ा टाइम दो. मुझे थोड़ा समय दीजिए. समय दीजिए. नहीं, क्या वह गृह कार्य इतना मुश्किल है? அவ்வளோ கஷ்டமான்றீங்க. हाँ. नहीं, आसान है. आसान है. तो फिर दिखाओ. ஆனா நான் எழுதலையே, அது எப்படி ஹிந்தியில் சொல்றது? लेकिन मैंने नहीं लिखा. नहीं लिखा. तुम इसे कब पूरा करोगे? कितना समय चाहिए तुम्हें? இது எப்போ முடிப்ப, எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்குறீங்க. இன்னைக்கு முடிச்சிடுவேன். आज ही पूरा पूरा करूंगा. करूंगा. இந்த கோரஸ்க்கு குறைச்சலே கிடையாது. ஓ, எசப்பாட்டு சொல்றியா? இல்லை எனக்கு தப்பா வந்துடுமோன்னு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. गलतियों से सीखो. लर्न फ्रॉम योर मिस्टेक्स. ठीक है. फिर से बोल रही हूं, भूलना मत गृह कार्य. மறுபடியும் சொல்றேன், மறந்துடாத ஹோம்ஒர்க். இது நல்லா சொல்றல்ல, ஹோம்ஒர்க்கும் பண்ணி வச்சிடு. இந்த வீடியோல நம்ம வந்து சிம்பிளா ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் போதோ இல்லாட்டா வேற யாருக்காவது டீச் பண்ணணும் இல்லாட்டா ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதோ எப்படியெல்லாம் சிம்பிளா ஈஸியா 2-3 வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பண்றதுன்றது இது வழியா நீங்க கத்துக்கிட்டீங்க. சரி, நீங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா? இதுல கல்தி அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்ன இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல மீனிங் என்ன? எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து புரியற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு தோணும். ரொம்ப சிம்பிள். ஸ்டாப் பண்ணாதீங்க. இம்மீடியட்டா இதுல இருக்க ஃபியூ சென்டென்சஸை மறக்காம இன்னையில இருந்தே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.